அன்பார்ந்த ஹேர் கேர் ஸ்டைல்ஸ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு தெரியா, இவங்க ஸ்ரீவல்லி ஆர்மி. அவங்க வீட்டில் தான் இருக்கும். நீயானானால கோபிநாத் சார் கூட நேர்காணலில் கலந்துரையாடலில் அங்கே நம்ம ஸ்ரீவல்லி பங்கு பெற்றாங்க. என்னென்னா லாங் ஹேர் விசஸ் ஷார்ட் ஹேர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் அவங்க அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு அங்கே என்னென்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் கிடைச்சது, இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம சேனலில் வேறு நம்ம ஒரு புக் ஃபேரில் தேடி கண்டுபிடிச்சி அழகிய கூந்தல் படைத்த பெண்களில் நீங்கள் ரொம்ப உங்கள் கூந்தல் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம இன்டர்வியூ எடுத்தோம்ல. வாட்டர் நிறைய குடித்தாலே வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் மெயினே. அது குடித்தாலே பாடி ஹீட்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இப்போ அதிலிருந்து இவங்களோட ட்ராவல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க, எப்படி அவ்வளோ தைரியமாக போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு கம்ஃபர்ட்டே லாங் ஹேர் தான். ஆக்சுவலாக முடி தலை காய வைக்கிறப்போ இப்படி சிலிப்பிட்டே இருக்குது. ஹெட்செட்டில் பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். நாங்கள் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கோம். நாங்கள் நார்மலாக எதுவும் பண்ணாமலே எங்களுக்கு அட்டென்ஷன் வந்துடும். லாங் ஹேர் வச்சுருக்கவங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கலர் மாற மாற நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்கேல்ப்புக்கும் நல்லது, முடியும் கொஞ்சம் வரும். ஆக்சுவலாக பிடிஎஸ்னால தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக அந்த யூடியூப் வீடியோவில் கமெண்ட் போட்டதா இப்போது ஸ்ரீவல்லி ஆர்மி அப்படின்ற மாதிரி ஹாய் ஸ்ரீவல்லி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா இருக்கேம்மா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்ககிட்ட என்னென்னா, இந்த புக் ஃபேரில் நாங்கள் உங்ககிட்ட அழகிய கூந்தல் படைச்ச பெண்மணியாக இருக்கீங்க, உங்கள் ஒரு சில டிப்ஸ் அண்ட் சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சடனாக ஒருத்தன் கேட்டோடனே கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஆனால் பேசின அப்புறம் போயிடுச்சு. அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வைரல் ஆச்சு. ஸோ உங்கள் சர்க்கிளில் எத்தனை பேர் கேட்டாங்க இந்த மாதிரி, உன்னை இந்த சேனலில் பார்த்தேன், நீ இந்த டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் கேட்டாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட அக்காங்க எல்லாம் நிறைய பேர். என்ன கேட்டாங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு? அவங்க முடி நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, எப்படி இவ்வளோ டிப்ஸு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் எங்கள் மம்மி தான் எல்லாமே பண்ணுவாங்க, ஸோ எங்கள் மம்மி கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸ்கூல்ஸில் உங்கள் டீச்சர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் என்ன மாதிரி கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டாங்க? டீச்சர்ஸ் யாரும் எதுவும் கேட்கல, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க, எப்படி அவ்வளோ தைரியமாக போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் இல்லை, அது சடனாக எடுத்தாங்க. ஸோ நான் சரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் வைரல் வீடியோலாம் நல்லா வைரல் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ மறுபடியும் உங்கள் லைஃப் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு நீயானாலேருந்து ஒரு கால், ஸ்ரீவல்லி இது மாதிரி உங்கள் கூட ஒரு கலந்துரையாடல் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, லாங் ஹேர் விசஸ் ஷார்ட் ஹேர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபோன் காலுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? ஃபோன் காலுக்கு ஃபர்ஸ்ட் மம்மி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக மம்மிக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு. வந்தப்போ அவங்க ஜஸ்ட் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்தப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போச்சு. எப்படி முடி லாங் ஹேர் வச்சு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கு க்யூட்டாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போட முடியும், அந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என் முடியை நான் அடிக்கடி ஸ்டைல் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க உங்களுக்கு? கொஸ்டின்ஸ் காமனாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, லாங் ஹேர் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக முடி தலை காய வைக்கிறப்போ இப்படி சிலிப்பிட்டே இருக்கிறது. ஹெட்செட்டில் பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருப்பேன், அது எப்போவுமே பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி முடி ஆட்டிகிட்டே இருப்பேன். ஸோ நெய்பர்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ கோபிநாத் சார் என்ன சொன்னாங்கன்னா, நெய்பர்ஸ்ல பார்ப்பாங்க சொன்னப்போ அவன் 12th ஃபெயில் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர் இதில் போகும்போது எதுக்கு ஷார்ட் ஹேர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த எத்தனை பேர் அப்போஸ் பண்ணாங்க? நீங்கள் லாங் ஹேர் இது மாதிரி சிலிப்பிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னும்போது ஆப்போசிட்லேருந்து ஷார்ட் ஹேர் அப்போஸ் பண்ணது என்னன்னா, லாங் ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கோம், நாங்கள் நார்மலாக எதுவும் பண்ணாமலே எங்களுக்கு அட்டென்ஷன் வந்துடும், லாங் ஹேர் வச்சுருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ என்னோட டீமில் இருந்து நிறைய பேர் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. நீங்கள் என்ன அப்போஸ் பண்ணீங்க அதுக்கு? ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் வந்து அவ்வளோ மைக் கிடைக்கல. அப்படிங்களா? ஓகே. ஸோ அதான் இப்போ கிடைச்சிருச்சுல, இப்போ சொல்லுங்கள் அதுக்கு என்ன அப்போஸ்? நான் என்ன அப்போஸ் பண்ணியிருப்பேன்னா, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடாமலும் வந்து எங்களுக்கு இதுவாகும். ஏன்னா நார்மலாக இப்போ வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டு போனாலே எப்படி இவ்வளோ முடி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் அது தொட்டு பார்த்துட்டு ஜவுறு முடியான்னு வேற கேட்பாங்க. அவங்க கிட்ட வந்து ரியல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத வந்து ஒரு சில டிப்ஸ் மாதிரி. ஓகே சரி. நீளமான கூந்தலுடையவர்களுக்கு எவ்வளவு ஆகிறது? எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு அவ்வளோலாம் ஆகவே ஆகாது. வீட்டிலே தான் எண்ணெய் எல்லாமே காய்ச்சுவோம். ஒரு 800க்குள்ளே தான் இருக்குமே. ஷார்ட் ஹேர் விசஸ் லாங் ஹேர் தான் அங்கே டாப்பிக்கே. ஸோ இப்போ ஷார்ட் ஹேர் வளர்த்து வச்சுருக்கவங்க வந்து 2K கிட்ஸாக கூட இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் 2K கிட் தான். ஸோ அந்த 2K கிட்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன இவ்வளோ குட்டியாக முடி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் வச்சு ஓகே அவங்க கம்ஃபர்ட்காக அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போ வந்து வெயில் சீசன், இப்போ மறுபடியும் அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். வெயில் சீசன் இப்போ இது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இப்போ இதை கட் பண்ணணும்னு தோணுதா? இப்போ அவங்கள பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க இப்போ சொன்னீங்களா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, எனக்கு வந்து கம்ஃபர்ட்டே லாங் ஹேர் தான். லாங் ஹேர் லைட்டாக கசகசன்னு இருந்தாலும் அது வந்து பழகிட்டனால எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ இப்போ அங்கே வந்து NeeyaNaana கோபிநாத் சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்களே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி அங்கே முக்கியமாக ஒரு 2 சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க. ஸோ அந்த சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொன்னாங்க? ஆக்சுவலாக வந்து முடி கொட்டுது அப்படின்றதே வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முடி வந்து டெட் செல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து நம்ம ரொம்ப முடியை டைட்டாக போட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்கேல்பில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. இன்னொன்று வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தா முடி வளரும் அப்படின்றது வந்து கிடையாது, நம்ம ஜீனில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வளரும் அப்படின்ற மாதிரி விஷயமும் சொன்னாங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் ஃப்ரம் அந்த புக் ஃபேரில் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே டில் நோ, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது உங்களோட மதர். ஸோ அந்த தாய் குலத்தை கூப்பிடலாமா? நந்தினி மேம். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமியா? உங்கள் பேத்தியா? என் பேத்தி. உங்கள் பேத்தி வந்து இது மாதிரி டிவியில் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களை தேடி வந்து இன்டர்வியூ கொடுத்துருங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அதுவும் ஒரு கூந்தலை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா இப்போது புக் ஃபேரில் நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்கள் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. இன்டர்வியூ கொடுமா, இதில் என்ன இருக்குது, நீ அழகாக வளர்த்துருக்க, அதை பற்றி என்ன கேட்க போகிறாங்க ஸோ அப்படின்னு கொடுத்தீங்க. ஸோ இப்போது உங்கள்கிட்ட மறுபடியும் அதே கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின் தான் கேட்குறேன். இவங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஆயில் எங்களுக்கு காட்ட முடியுமா? இப்போது ஓகே. செக்கு எண்ணெய் தான் அது. ஓகே. இதில் வந்து கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் மருதாணி, அப்புறம் வந்து கருஞ்சீரகம் இருக்குல்ல அதெல்லாமே போட்டு ஆஃப் பாயில் மெத்தடில் தான் போட்டிருக்கேன். அது ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த கலர் மாற நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்கேல்ப்புக்கும் நல்லது, முடியும் கொஞ்சம் வளரும், ஹீட்டும் கொஞ்சம் கம்மியாகும், பாடி ஹீட்டும். ஓகே, சூப்பர். ஏன்னா வெந்தயம் எல்லாம் போடுறதுனால ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால நானும் தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பட் இவளுக்கு தான் நிறைய போடுவேன். சூப்பர்மா. ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? அந்த பிராண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் யூஸ் பண்றேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா பிடிஎஸ்னால தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து லாஸ்ட் அந்த யூடியூப் வீடியோல கமெண்ட் போட்டதா இப்போ SriValliarmy அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. ஓகே. ஸோ இப்போ பிடிஎஸ் வந்து பயங்கரமான சிங்கர்ஸ். அவங்க பாடின ஏதாவது ஒரு சாங், அட்லீஸ்ட் ஒரு 1 லைன் எங்களுக்காக, எங்களுக்காக இல்லை, SriValliarmyக்காக. ஓகே. எனக்கு வந்து ஃபேவரட் எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். ஸோ நான் இப்போ வந்து டைனமைட் பாடுறேன். ஓகே, பாடுங்க. Cause I'm in the stars tonight, so watch me bring the fire, set the night alight. Shoes on, get up in the morning, cup of milk, let's rock and roll. King Kong, kick the drum, rolling on like a rolling stone. Sing song when I'm walking home, jump up to the top of the brown. Ding dong, call me on my phone, iced tea and a game of ping pong. Ha, this is getting heavy, can you hear the bass? Boom, I'm ready. Life is sweet as honey, yeah, this beat changes like money.
Disco overload, I'm into that. I'm good to go. I'm diamond, you know I glow up. Hey, so let's go. Cause I'm in the stars tonight. So watch me bring the fire, set the night alight. Shining through the city with a little funkin' soul. So I'ma light it up like dynamite. Whoa. அண்ட் உங்களோட பயணம் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரம் புக் ஃபேரில் இன்டர்வியூ ஆரம்பிச்சது வந்து இப்போது NeeyaNaana. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ, ஸோ இதுக்கப்புறம் ஸ்டடீஸோட ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு கை கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போவோன்ட்டு ஸோ எங்களோட குழு சார்பாக நாங்களும் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாக ஒரு ப்ரே, சரிங்களா? அண்ட் தென் நீங்களும் அம்மாவோட துணையோட நீங்கள் அப்படியே அடுத்து இந்த ட்ராவலில் மேல் வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எப்பவுமே முயற்சி மட்டும் கைவிட்டுறாதுங்க, சரிங்களா? நம்ம சேனலில் அடுத்தடுத்தா NeeyaNaanaல பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களோட இன்டர்வியூஸை பார்த்துருப்பீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே என்னெல்லாம் கலந்துரையாடல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணாங்கன்றதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட சின்ன சின்ன டேலண்ட்டையும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் NeeyaNaana பார்த்துட்டு இவங்களோட இன்டர்வியூ வந்து எனக்கு வேணும், ஸோ அவங்களோட இன்டர்வியூ எடுத்து கொடுங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போய் ஒரு இன்டர்வியூ எடுத்து ஸோ அவங்களோட சின்ன ஹிடன் டேலண்ட் என்ன இருக்கோ ஸோ அதையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலி விஜய் தர்ஷன் சைனிங் ஆஃப். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.